தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, உமக்கு தந்தோ. விண் துறந்தீர், மண்ணில் வந்தீர், மார்போடு அணைத்துக் கொண்டீர். விண் துறந்தீர், மண்ணில் வந்தீர், மார்போடு அணைத்துக் கொண்டீர். பாவம் சுமந்தீர், சாபமானீர், பாவம் சுமந்தீர், சாபமானீர். பாதம் பணிந்திடுவோம். தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. சாவை வென்றீர், உயிர்த்தெழுந்தி, சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர், உயிர்த்தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்தம் தொழுதிடுவோம். தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்க வாழ்வை எமக்கு தருவீர், மங்க வாழ்வை எமக்கு தருவீர். மன்னா தொழுதிடுவோம். எல்லாரும் தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. சாவை வென்றீர், உயிர்த்தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர், உயிர்த்தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்தம் தொழுதிடுவோம். தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக.
கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார் பாருங்க. நித்திய வாழ்வை ஒரு நாள் அனுபவிக்கிறோம். நிறைய கிறிஸ்தவன் நினைச்சுக்கிறாங்க நித்திய வாழ்வுனா ஏதோ பரலோகத்தில் போய் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. அது நிச்சயமா அனுபவிப்போம். அது உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று தான். ஆனா இந்த பூலோகத்திலே நித்திய வாழ்வை அனுபவிக்கிறேன், அவருடைய நாமத்தை அனுபவிக்கிறேன், அவருடைய ஸ்வாபத்தை அனுபவிக்கிறேன். அவருக்குள்ளாக என்னுடைய எல்லா பழையவைகள் எல்லாம் என் இயேசு சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். மாற்றங்களை அவரால் உண்டாக்க முடியும். எத்தனை பேர் கரமுயர்த்தி சொல்லி நான் ஆராதிக்கிறேன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நமக்கு மாற்றங்களை உண்டு பண்ணுவாரா? அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்காக வாசல்களை திறக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கர்த்தர் எனக்காக வாசலை திறப்பார்? எத்தனை பேர் அப்படி உரிமையா சொல்ல முடியுமா? நான் ஆராதிக்கிறேன் இயேசு எனக்காக வாசலை திறப்பார். என்னென்ன வாசல்லாம் இதுவரைக்கும் அடைப்பட்டதா இருக்கும், நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு கர்த்தரை துதிக்கிற இந்த நேரத்திலே நமக்காக வாசல்களை அவர் திறக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஏன் அதை சொல்றேன்னா, அவரால் வாசலை திறக்கவும் முடியும் பூட்டவும் முடியும். ஆனா கர்த்தரை ஆராதிக்கிற எனக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நமக்காக வாசல்களை திறப்பார்? அங்கே எங்கேயும் போய் நம்ம நிற்க வேண்டியதில்லை. எனக்காக முன் சென்று வாசலை திறக்கிற வல்லமையான கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். அதான் பாட போறோம் பாருங்க. திறந்த வாசலை எனக்கு முன்னே வச்சிருக்கிறீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக வாசலை திறந்து தடை இல்லாம நம்மளை நடத்தி செல்வார். நடத்தினாரா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிவந்த சமுத்திரத்துல வாசலை திறந்தாரா? வழியை உண்டாக்கி தடை இல்லாம துரத்த பின்னாடி சத்துரு ரெடியா நிக்கிறான், அழிக்கணும்னு சத்துரு வரான். ஆனா தேவன் திறந்த வாசலை தம்முடைய பிள்ளைகளை தடை இல்லாம நடத்தி அக்கறை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கர்த்தர் நம்மளை தடை இல்லாம? நிறைய தடைகளை பார்த்திருக்கலாம், ஆனா கர்த்தர் வாசலை திறக்கும் போது அந்த வாசலுக்குள்ள எந்த மனுஷனும் பூந்து என்னை தடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் திறந்த வாசலை பூட்ட எந்த சக்திக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் இல்லை, எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அவர் எனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். இதைதான் சொல்லி பாட போறோம். எங்களோட இணைந்து சொல்லி, திறந்த வாசலை எனக்கு முன்னே வச்சிருக்கிறீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க எனக்கு உதவி செய்றீங்க. சின்னவன் என்ன இன்னைக்கு எவ்வளவு பெரியவன் ஆக்கியிருக்கிறீங்க ஆண்டவரே. சிறிய நிலையில இருந்த நம்மளை அந்த சிறிய நிலையிலேயே இருக்க விடாம கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் படிப்படியாய் உயருவதுக்கு அடையாளமாய் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதெல்லாம் எண்ணி பார்த்து சேர்ந்து சொல்லி ஆண்டவரை உயர்த்தி எங்களோட பாடுங்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் கரம் தட்டி திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. எல்லாரும் நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, கிருபையில வாழுகிறோம் நாதா. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தான் முறிந்ததுங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறியது வார்த்தையினால,
இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தான் முறிந்ததுங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறியது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, கிருபையில வாழுகிறோம் நாதா. எல்லாரும் சத்தமா நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, கிருபையில வாழுகிறோம் நாதா. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்னாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகபோத்தை தந்தீங்க கிருபையினால. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்னாவும் போனதாலும் கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகபோத்தை தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி 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 தேவா, கிருபையில வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, கிருபையில வாழுகிறோம் நாதா. நமக்காக ஒரு ரெகபோத்தை திறக்கிற, வாசலை திறக்கிற தேவனை உயர்த்தி சொல்லுவோம். ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்னாவும் போனதாலும் கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகபோத்தை தந்தீங்க கிருபையினால. எல்லாரும் கவலையே இல்ல, சித்னாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகபோத்தை தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, கிருபையில வாழுகிறோம் நாதா. ஓ நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்ன வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி 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 தேவா, கிருபையில வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, கிருபையில வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, கிருபையில வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, கிருபையில வாழுகிறோம் நாதா. கரம் தட்டி நல்ல அவருடைய கிருபையில வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஓமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நமக்காக வாசலை திறப்பாரா? எவ்வளவு பெரிய இரும்பு தாழ்பாலான கதவானாலும் கர்த்தரால திறக்க முடியாத வாசல் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிற நமக்காக வாசல்கள்லாம் கர்த்தர் திறப்பார்.
வாசலை திறக்கிறவர் மாத்திரம் இல்லை, எத்தனை பெரிய மதில் செவுறு நின்றாலும் அதை தரைமட்டமாய் விழ வைக்கக்கூடிய வல்லமை உள்ள கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவ்வளோ வல்லமை நம்ம கர்த்தரை துதிக்கிறதுல இருக்குங்க. எரிகோ கோட்டை விழுந்ததுக்கு காரணம் ஈட்டியும் கடப்பாரும் கிடையாது, அவங்க வாயிலிருந்து வந்த கர்த்தரை துதிக்கிற சத்தம். அதுதான் எரிகோ மதுல தரைமட்டமா கீழே விழ பண்ணியது. எக்காலத்தை ஊதுறாங்க, ஜனங்க கர்த்தரை துதிக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் பண்றோம். இசையை வாசிக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளை நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரை துதிக்கிறோம். இந்த துதியின் சத்தம் எழும்ப எழும்ப நான் சொல்றேன், என்னென்ன மதுலாம் இருக்கோ, என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ, அதெல்லாம் உடைந்து சுக்குநூறு அக்கீழே விழ கர்த்தர் வல்லமையான வேலைகளை நமக்காக செய்கிறார். எவ்வளவு அற்புதமான கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவ்வளவு வல்லமையான நாமத்துக்குரிய பிள்ளைகளை நாம் இருக்கிறோம். இயேசுவின் நாமம் வல்லமையான நாமம். கரம் உயர்த்தி எத்தனை பேர் இந்த நாமத்தை உயர்த்துகிற எல்லா வாய்களும் கரங்களும் கர்த்தருக்கு நேராக சொல்லட்டும். இயேசுவே, உங்க நாமம் ஒன்றே உயர்ந்த நாமம். இயேசுவின் நாமம் ஒன்றே வல்லமை உள்ள நாமம். சொல்லுவோமே வாய்களை திறந்து, உயர்த்தப்படுகிற நாமம், வல்லமை உள்ள நாமம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக புகழப்படக்கூடிய ஒரு நாமம் உண்டானால் உம்முடைய நாமம் ஒன்று. அந்த நாமத்தை புகழ புகழ சலிப்பே வராதுங்க. எத்தனை நாட்கள் இந்த இயேசுவின் நாமத்தை சொல்றோம், என்னைக்காவது சலிப்பு வந்திருக்கா பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல புதிய புதிய விதத்துல கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாய் அவர் என் கூட இருக்கிறாரே. அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லி நாம் கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். இயேசுவே, உங்க நாமமே உயர்ந்த நாமம் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி எங்களோட ஆராதிங்கள். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க சத்தம் எழும்பட்டும். உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah, Yahweh, Hallelujah, Hallelujah, Hallelujah. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். பாடுவோம் அல்லேலூயா.
சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உயர்த்தி சொல்லுவோமா? உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. உயர்த்தப்படுகிற நாமம் ஒன்று, அது இயேசுவின் நாமம் மாத்திரமே. அல்லேலூயா. சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நம்முடைய சத்தம் உயரட்டும். ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லாருடைய சத்தமும் ஒரே குரலாய் சொல்லட்டும். உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரம் தட்டி இந்த வல்லமையான இயேசுவின் நாமத்தை எல்லா உள்ளங்களும் மகிமைப்படுத்தட்டும். பரிசுத்தம் உள்ள நாமம் ஒன்று உண்டானால் அது இயேசு என்னும் அந்த நாமம் ஒன்றே பரிசுத்தம் உள்ள நாமம். அவர் உயர்த்தி நாம் ஆராதிப்போம். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர் ஆகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே
வாழ்வவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். எல்லாரும் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை. சத்தமா சொல்லும். சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் இவர். ஆதியும் மந்தமும் மாணவர் இவர். அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகணம் மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகணம் மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. கரம் தட்டி பரிசுத்தமுள்ள இயேசுவை ஆர்ப்பரிப்போம். Oh, we worship you, Jesus. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு
துணை. இஸ்ரவேலின் தேவன் எங்கள் நம்பிக்கையா இருக்கிறீர். எங்களுக்கு துணையும் எங்களுக்கு நம்பிக்கையும் எப்பொழுதும் எங்களுக்கு வல்லமையாய் கிரியை செய்கிற தேவனாய் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்காக இடைவிடாமல் கிரியை செய்கிறவர். இன்னைக்கு நாங்க இவ்வளவு வைராக்கியமா இவ்வளவு வாஞ்சையோடும் ஆராதிக்கிறோம்னா யார் எங்களுக்காக கிரியை செய்கிறார்களோ இல்லையோ, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இடைவிடாமல் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் நீர் இருக்கிறதினால உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்துல வச்சிருக்கீங்களே ஆண்டவரே, எங்களை எவ்வளவு அருமையா பாவித்து வரீங்க, எவ்வளவு அருமையா பராமரித்து வரீங்க, எவ்வளவு அருமையா உபயோகித்து வரீங்க, எவ்வளவு அருமையா எங்களை நடத்தி வரீங்க. இதெல்லாம் தான் கொஞ்சம் யோசிக்கிறோம். உண்மை ஆராதிக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் எங்க மனசுக்குள்ள போட்டு இந்த எண்ணங்களை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி எங்க தேவனுடைய வல்லமையான நாமத்தை உயர்த்துறோம். எங்களுக்காக வாசல்களை திறக்கிறீர். எங்களுக்காக எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் பட்சம் நிற்கிற எங்கள் ஆண்டவரை நாங்க பற்றி கொள்கிறோம், உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில தொடர்ந்து உம்முடைய பிரசன்ன இடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களேப்பா. எங்களை ஆசீர்வதிக்க இந்த இடத்துல நீங்க இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ, எங்களை விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் நீக்கி ஒரு புதிய தெம்பையும் பலனை எங்களுக்குள்ள கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மனதார நாங்கள் பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடையவர், நாங்கள் உம்முடையவர்கள் என்று உரிமையோடு நாங்கள் உம்முடைய உறவையும் அந்த ஐக்கியத்தை உணர்ந்து ஆராதிக்க வைத்திருக்கிறீரே. ஒன்றும் எங்களை உம்மை விட்டு பிரிக்கவே முடியாது ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுடைய எல்லா துர்குணங்களுக்காக, எங்களுடைய எல்லா மீறுதலுக்காகவும் நீர் கல்வாரி சிலுவையில பலியாயிருக்கிறீர். இங்க நிக்கிற யாருமே என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க யாரானாலும் ஆண்டவரே, இந்த வாரத்துல இந்த பாடலையும் ஆராதனையும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த மக்கள் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவளுக்கு ஒன்று தெரியணும் ஆண்டவரே, எதுவுமே அவங்கள தேவனை விட்டு தூரமாக்கவே முடியாது. ஏன்னா பாவத்துக்காக, சாபத்துக்காக, எல்லா துர்குணங்களுக்காக, எல்லா மீறுதலுக்காகவும் இயேசுவே நமக்காக பலியாகி நம்மளை அவரோட ஒன்றாக்கி இருக்கிறாரு. அந்த ஒன்றாக்கப்பட்டிருக்கிற அந்த உறவையும் ஐக்கியத்தையும் எங்க வாழ்க்கையில் நாங்க விசேஷித்து கொண்டாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதை கொண்டாடுறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து உம்மோடு எங்களுக்கு கிடைத்திருக்கிற உறவு, அந்த உறவுனால எங்களுக்கு உண்டாக்கப்பட்ட ஐக்கியத்தை சபை கூடி வந்து நாங்க ஆண்டவரை அதை கொண்டாடுறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதை உம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்டுறோம். நீ செஞ்சதெல்லாம் நாங்க எண்ணி மனதார உம்மை உயர்த்துறோம். எங்களையே உமக்கு நாங்கள் கொடுக்கிறோம். எடுத்து எங்களை உபயோகப்படுத்தும். அந்த ஒவ்வொரு மக்களையும் அப்படி உம்முடைய ராஜ்யத்தில் உபயோகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வல்லமையான பிரயோஜனமான பாத்திரமா எங்களை நீர் ஆண்டவரை உருவாக்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். மீதி உள்ள நேரத்தில் ஆவியானவரே, இந்த இடத்துல உம்முடைய ஆளுகையை வைத்து என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆண்டவரே தெளிவான வார்த்தையை, நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தை எளிதான விதத்துல ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல கர்த்தர் இந்த காலையில் எங்களுக்கு நீர் ஊழியம் செய்யும். தொடர்ந்து உம்முடைய பிரசனத்துல எங்களை வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே.